வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில தினங்களுக்கு முன்பு வரதட்சணை கொடுமையினால் தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண் குறித்த செய்திகள் பலரையும் பதற்றமடைய வைத்தது. முக்கியமாக அந்த பெண் கடைசியாக தன் பெற்றோருக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பிவிட்டு காரிலேயே விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட அந்த செய்தி என்பது எல்லோரையும் மனதையும் மிகவும் அலைக்கழிக்கக்கூடியதாக, பெரும் சோகத்தை தரக்கூடியதாக இருந்தது. பலருக்கும் அது சீற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த செய்தி என்பது வெறும் செய்தியாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கும் கூட பல பகுதிகளில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, குடும்பத்தினுடைய ஆதிக்கம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கு எதிராக நன்கு படித்த பெண்கள் கூட ஏதும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது. பல சமயங்களில் குடும்பங்கள் என்பவை பெண்களை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் அவர்களுக்கான மிகப்பெரிய சிறைச்சாலைகளாக மாறியிருக்கின்றன என்பதை பல குடும்பங்களில் பார்க்க முடிகிறது. அதாவது பெண்களை பாதுகாக்கிறோம் என்று என்ன செய்வார்கள் என்றால், அந்த பெண்களுக்கான பள்ளிகளிலேயே படிக்க வைப்பார்கள், பெண்களுக்கான கல்லூரியிலேயே படிக்க வைப்பார்கள். அதற்கு பிறகு உடனடியாக தங்கள் சொந்த சாதியில் அல்லது தங்களுக்கு மிகவும் தெரிந்த இடங்களில் அவர்களை உடனே திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். இந்த பாதையை விட்டு அவர்கள் சுதந்திரமாக அவர்கள் படித்த படிப்பு சார்ந்தோ வேலை சார்ந்தோ எந்த ஒரு சிறு சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுவிடாமல் மிக கவனமாக பார்த்து கொள்வதில் குடும்பங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை நிறைய பெண்களுக்கு ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் பல வழக்குகளில் வரதட்சணை சார்ந்த தற்கொலைகள் அல்லது கொலைகள் கூட அவை இந்த சூழலின் காரணமாக நடக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இது போன்ற செய்திகள் வருகிற போது உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம். இந்த பெண் ஒரு படித்த பெண்ணாக இருக்கிறார், அவரால் வீட்டை விட்டு வெளியே வந்து வாழ முடியாதா என்று கேட்டால் நிச்சயமாக வாழ முடியும். ஆனால் அதற்கான எல்லா கதவுகளும் பல குடும்பங்களில் அடைக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் இங்கு வேதனையினுடன் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு பெண் திருமணமாகி போய்விட்டால் அவருக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸ், அந்த குடும்பத்தில் அவளுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அதாவது கணவனிடமிருந்தோ குடும்பத்தாரிடமிருந்தோ பெரிய துன்புறுத்தல் நடந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், எல்லா வீட்டிலும் இது நடப்பது தான், எங்கள் வாழ்க்கையிலும் இது நடந்தது, நீ அதை சகித்து கொள்ள வேண்டும், அதுதான் குடும்ப வாழ்க்கை, அதுதான் குடும்ப கௌரவம், நீ தான் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது. இந்த வாதத்தை இன்றைக்கும் வைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுத்து கொள்ள முடியாது. எதிர்த்து போராடுவதற்கோ வெளியே வருவதற்கோ எந்த அனுமதியும் இல்லாத ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு குடும்ப அமைப்புகளுக்குள்ளாக பெண்கள் கடைசியாக தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய முடிவுகளை எடுக்கிறார்கள். உண்மையில் ஒரு கணவன் வீட்டில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் அவள் ஏன் தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி போக முடியவில்லை என்பது மிக முக்கியமான கேள்வி. அங்கு தனக்கு உகந்த சூழல் இல்லை, தனக்கு எதிரான சூழல் இருக்கிறது என்றால் அவள் மீண்டும் வீட்டிற்கு வருவதற்கு குடும்பங்கள் அவளை அனுமதிக்க வேண்டும், அவளை பாதுகாக்க வேண்டும். மாறாக வற்புறுத்தி திரும்ப திரும்ப குடும்ப கௌரவம் என்ற பெயரில் அந்த பெண்கள் வாழ முடியாத ஒரு சூழலுக்குள் அவர்களை தள்ளுவது என்பது அவர்களை மரணத்திற்கு இட்டுச் செல்லும். ஒரு செய்தி அல்ல, ஒரு சம்பவம் அல்ல, இப்படி எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. குடும்பங்களினுடைய அணுகுமுறை மாற வேண்டும், பெண்களை பற்றிய பார்வை மாற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு தீர்மானித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நீங்கள் மறுத்தீர்கள் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையே முற்றிலுமாக ஒரு இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகில் வாழ்வதற்கான உரிமை பெற்று வந்த பிரஜைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கும்பகோணத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், இந்த 345வது குறளை நேற்று மீண்டும் படித்து கொண்டிருக்கிற போது எனக்கு அது வியப்பாக இருந்தது என்றார். பிறகு அந்த குறளை நானும் தேடி படித்தேன். சட்டென்று அது என்ன குறள் என்று எனக்கு நினைவுக்கு வரவில்லை. அது துறவு என்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. 35வது அதிகாரம் துறவு. அதற்கு பிறகு அறத்துப்பாலில் 3 அதிகாரங்கள் தான் இருக்கின்றன. துறவு வந்ததற்கு பிறகு மெய்ப்பொருள் உணர்தல், அவா அறுத்தல்,
எதிலும் அடங்கவில்லை என்றால் ஊழ், சரி போ, அது அது விதி என்று முடியும் அந்த அறத்துப்பாடு. இந்த 345வது குறள் தொடங்குவதே வித்தியாசமாக இருக்கிறது. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்பது அந்த குறள். உண்மையாக வியப்பாகத்தான் இருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி. இதில் முதல் வியப்பு எனக்கு மற்றும் என்று அந்த குறள் தொடங்குகிறது. பொதுவாக மற்றும் என்கிற சொல்லை இடையில் தான் நாம் பயன்படுத்துவோம். இவர் அங்கே வருகிறார் மற்றும் அவரும் வருகிறார், அல்லது இந்த நாள் மற்றும் அந்த நாளில் இந்த விழா நடக்கிறது என்று மற்றும் என்பது இடைச்சொல்லாகத்தான் நாம் பயன்படுத்துவோம். ஆங்கிலத்திலே அண்ட் என்று சொல்வது போல மற்றும் தொடர்பாடு எவன்கொல் என்று அந்த குறள் தொடங்குகிறது. பிற தொடர்புகள் எதற்கு தேவை இனிமேல்? யாருக்கு? பிறப்பறுக்கல் உற்றார்க்கு. அந்த சொல்லாடலே பிறப்பறுக்கல் உற்றார்க்கு, இந்த பிறவியே வேண்டாம் என்று கருதுகிறவனுக்கு வேறு தொடர்பு எதற்காக வேண்டும்? இருப்பதிலும் கூட அவனுக்கு எது சுமையாக இருக்கிறது என்றால் உடம்பும் மிகை என்று அந்த குறள் சொல்லுகிறது. இந்த உடம்பே சுமைதான். உண்மையான பற்றறுத்தல் அதுதான். இந்த உடம்பே சுமை என்று கருதுகிற நிலைதான் ஒரு துறவு முற்றுமாக பற்றறுத்தலுக்கான ஒரு அடையாளம். அப்படி முற்றும் பற்றறுக்கல் உற்றவர்களுக்கு தொடர்பாடு, வேறு தொடர்பாடு எதற்காக வேண்டும் என்று வள்ளுவர் கேட்கிறார். நமக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், இந்த உடம்பே மிகை என்று கருதுவது தான் துறவென்றால், இன்றைக்கு துறவிகள் பல தங்க நகைகளையெல்லாம் உடம்பில் போட்டிருக்கிறார்களே, உடம்பே மிகை, அதில் 5 கிலோ தங்க நகையை வேறு போட்டிருக்கிறார்கள். அதை எப்படி சொல்லுவது? மிகையிலும் மிகை, உடம்பே மிகை என்றால் ஆடைகள் மிகை, அணிகலன்களை விட்டு விடுங்கள், ஆடைகளே மிகை. ஆகையினாலே தான் துறவு என்பது நிர்வாணம் என்று சொல்லப்படுகிறது. நிர்வாணம் என்றால் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் தான் ஒரு விடை சொல்லுவார். ஆடைகளை துறந்தால் உடல் நிர்வாணம், ஆசைகளை துறந்தால் மனம் நிர்வாணம். 2 வரிகளில் மிக அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆடைகளை துறந்தால் உடல் நிர்வாணம். முற்றுமாக துறக்க வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. அதை குறைந்த அளவு ஆடைகளோடு இருப்பது என்று பொருள்படுத்தி கொள்ளலாம். உடைகளை துறந்தால், ஆடைகளை துறந்தால் உடல் நிர்வாணம், ஆசைகளை துறந்தால் மனம் நிர்வாணம் என்று சொல்லுவது போல அந்த நிர்வாணம். எனவே இந்த உடம்பே சுமை, உடம்புக்கு மேல் ஆடை அதனினும் சுமை, ஆடைகளுக்கு மேல் அணிகலன்கள் என்பது அது துறவு அல்ல, அது வேறு ஒன்று என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நாம் படித்த வரையில் எல்லோரும் எந்த இடத்திலும் உனக்கு செல்வம் சுமை, உறவுகள் சுமை என்றுதான் பார்த்திருக்கிறோமே தவிர உடம்பும் மிகை என்று வள்ளுவன் பாடியிருக்கிற இந்த வரியை நாம் பார்க்கிறோம். எனவே துறவு என்பது எல்லாவற்றிலிருந்தும், நம்மிலிருந்தே நாம் விலகி நிற்பது, நம் உடம்பிலிருந்தும் கூட நாம் விலகி நிற்பது. அது சாத்தியமா என்றால் எப்போதும் ஒரு எல்லைக்கு போவது சாத்தியமில்லை தான். தொடுவானத்தை தொடுவது என்பதே, தொடுவானத்தை நோக்கி நடக்கிறோம் என்றால் தொடுவானம் என்று ஒன்று இல்லை, எல்லோருக்கும் தெரியும். எனவே ஒரு மிக தொலைதூரத்து ஓர் இலக்கை நோக்கி பயணிப்பது தான் துறவு என்பதும் கூட. எப்போதும் இந்த உலகத்தில் ஒட்டி கொள்ளுவது எளிது, எல்லாவற்றையும் விட்டு விலகுவது மிக மிக கடினம். அது தன் உடம்பையும் கூட விட்டு விலக்குதல் உடம்பும் மிகை என்று கூறுகிறான் வள்ளுவன். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது? 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது? பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது? டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது? இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது? இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள்.
உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கிறது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.